இப்போ எஸ்வி சேகர் நடிச்ச கிருஷ்ண கிருஷ்ணா படத்தை பத்தி பேச போறோம். இந்த படத்தோட ஹீரோ வந்து எஸ்வி சேகர் சார் தான். ஹீரோயின் வந்து சுகன்யா. அம்மாவா நடிச்சது வந்து மனோரமா. அப்பா வந்து பைல்வான் ரங்கநாதன். ஃப்ரெண்டா நடிச்சது வந்து ஸ்ரீமன். இவங்களையெல்லாம் வச்சு சூப்பரா ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. அதாவது இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதிர்ஷ்டக்காரன் ஒரு டிராமா பண்ணிட்டு இருந்தாரு நம்ம எஸ்வி சேகர் சார். அந்த டிராமா வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. வந்து ஆடியோ வடிவிலையும் கொண்டு வரணும்னு சொல்லி ஆடியோ கேசட்லையும் கொண்டு வந்தாரு. நிறைய சேல் ஆச்சு. இந்த டிராமா நல்லா ஹிட் ஆச்சு. சரி, இந்த டிராமா வந்து படமா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாரு எஸ்வி சேகர் சார். அந்த படத்துக்கு வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேர் வச்சிட்டாரு. ஏன்னா அந்த படத்தோட ஹீரோவுக்கு வந்து ஹீரோ எஸ்வி சேகர் சாருக்கு பேர் வந்து கிருஷ்ணா. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு ஸ்ரீமன், அவரோடைய பேரும் கிருஷ்ணா. அதனால கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வச்சுட்டாரு போல. சரி, இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியா வைப்பா அப்படிங்கிற ஒரு டைலாக்ல ஆரம்பிக்கும். ஏன்னா அவருடைய டிராமாலேயே வந்து எந்த கேரக்டர்னாலும் சரி ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியா வைப்பா அப்படின்னு ஆரம்பிச்சுதான் டிராமாவே ஸ்டார்ட் ஆகும். படத்துலயே அதே மாதிரிதான். ஆண்டவா எல்லாரும் நல்லபடியா வைப்பா. அதுக்கப்புறம் மனோரமா வந்து லேடிஸ் கிளப்ல வந்து மெம்பரா இருப்பாங்க. போன்ல பேசுவாங்க. போன்ல பேசும்போது அப்பாவுக்கும் மகளுக்கும் வந்து ஒரு விவாதம் நடக்கும். இந்த விவாதமும் அவ்வளவு காமெடியா இருக்கும். புல்லட் புஷ்பா தான் பேசுறேன். என்னது, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியுமா உனக்கு? 23/2/1965. என்ன போனை வச்சுட்டா? ஏமா அப்படி போய் சொல்லிட்டு தெரியற? யாரடா போய் சொல்ற? 1965 நீ பிறந்தியா? அப்படின்னா உன்னோட 10 வயசுலயே நீ என்ன பெத்துட்டியா? 10 மாசத்துல தான் பெத்தேன். உனக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசுன்னு யார் வெரிஃபை பண்ண போறாங்க? யாராவது என்னைக்காவது வெரிஃபை பண்ணி பாப்பாங்க. அன்னைக்கு என்னோட 2 வயசு சின்னவளா இருக்க போற. இதெல்லாம் நீ பண்ற வேலையா? நீ பண்ணணும். நீ தான் லேடிஸ் கிளப்ல பிஸியா இருக்கிய. அப்புறம் அப்பாவை பத்தி விசாரிக்கும் போது அப்பா எப்ப வருவார், அவரு ஆர்மியில் இருக்கிறாரு, எப்ப வருவார் அப்படின்ட்டு. அப்போ வந்து கார்கில் போர் பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. கார்கில் போர்ல வந்து இந்தியா ஜெயிச்சிருச்சு. அந்த விஷயத்தையும் வந்து அந்த சீன்ல சொல்லியிருப்பாரு. எப்ப வருவாரோ? அவர் தான் காஷ்மீர்ல இருக்கேன்னு சொன்னாரு. காஷ்மீரே நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல. அம்மா, கார்கில் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி கேக்குறியா? காஷ்மீர் நம்ம கிட்ட தான் இருக்கும். அப்பாதான் உங்ககிட்ட இருக்காரா இல்லையான்னு தெரியல. அதுல என்னடா சந்தேகம் உனக்கு? காதலர் தினத்தன்னைக்கு வந்தப்போ இந்த புல்லட்டை எனக்கு காதல் பரிசா கொடுத்தாரு. சைனா வரும்போது அந்த புல்லட்டை கொடுத்தாரு. ஆமா, இனிமே இந்த புல்லட் தான் எனக்கு தாலி. இது வெடிச்சதோ நீ காலி. அந்த படத்துல அடுத்தது என்ன காமெடினா, ரமேஷ் கண்ணாவும் கோவை சர்லா அவங்க சம்பந்தமான காமெடி நடக்கும். ரமேஷ் கண்ணா வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வந்து கோவை சர்லா. 2 பேருக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கும். காவேரின்னு பேர் வச்சிருப்பாங்க கோவை சர்லாக்கு. அடிக்கடி இப்ப சண்டை போட்டு பெங்களூர் போவாங்க. அந்த காவேரி நீர் பிரச்சனையை பத்தி காமெடியா வந்து இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க டைரக்டர் எஸ்வி சேகர் சார். நீ வேற மொட்டையா பேசாதீ. பக்கத்துல யாரா கேட்டா தப்பா நினைக்க போறாங்க. என்ன கொடுத்தேன் அவளுக்கு? ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தேன். ஒரு சொம்பு தண்ணிக்கு காவேரியை பிரச்சனை பண்ணலாமா? நான் கேட்பேனா? அவ இதெல்லாம் பண்ணிட்டு அவ கோச்சின்னு கர்நாடகா போயிட்டாடா. அதனாலதான் ஒரு தமிழன் செத்தாலாவது காவேரி தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாளா? காவேரி தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு எந்த தமிழும் சாக வேண்டியதில்லை. காவேரி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்து மடக்கி கூட்டிட்டு வந்துட்டேன். காவேரி வந்துட்டாளா? காவேரி வருவாளா? எப்ப வருவா? வரப்போறா. என்னடா சொல்ற? காவேரியை பொறுத்த வரைக்கும் வருவா, வரப்போறா, வந்துகிட்டே இருக்கா. அப்படிதான் சொல்லணும். அப்ப காவேரி வரவே மாட்டாளா? அங்க பார். சீமன் வந்து ஏதாவது அடமானம் வைக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளிச்சம்பை வச்சு ஒரு பணம் கொடு, டிகிரி சர்டிபிகேட்டை வச்சு கவனம் கொடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாரு. டிகிரி சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபாய் பணம் கூட. 500 ரூபாயா? ஏன் 600 ரூபாய் வாங்கிக்க? நோ ஒன்லி 500 rupees. நீ சம்பாதிக்கிறியோ இல்லையோ, யார் என்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க. நியாயமா சம்பாதிச்சாதானே பணம் தங்கும். இந்த 500 ரூபாய். தேங்க்யூடா. இந்தா. என்னது இது? இது என்னுடைய டிகிரி. அட பாவி, டிகிரி சர்டிபிகேட் அடமானம் வைக்கிற லெவலுக்கு ஆயிட்ட. டிகிரி சர்டிபிகேட்டை வந்து அடமானம் வச்சதுக்கு அப்புறம் 500 ரூபாய் வாங்கிட்டு போவாரு. அந்த 500 ரூபாய் எப்படி சம்பாதிச்சாருன்னா, லாண்ட்ரி கடைக்காரரோட பையன்ட்டு மனோரமா சொல்லியிருப்பாங்க யார் புரோக்கரான பாண்டு கிட்ட. உங்க ஜாடை தெரியுதுன்னு சொல்லும் போதே வந்து அவங்கதான் ஜாடை தெரியுது, லாண்ட்ரி கடைக்கார பையன் அப்படின்னு சொன்னாங்களே, எப்படியா ஜாடை தெரியும் அப்படின்னு எல்லாம் வாதம்லாம் நடக்கும். அப்ப அந்த டைம்ல மனோரமா கிட்ட 500 ரூபாயை வந்து கறந்துருவாங்க. பையன் யாரு? உங்க பையனா? அப்படியே ஜாடை இருக்குது. லாண்டரிக்கார பையன் இருந்தாலும் ஜாடை தெரியுது. யோ, அவங்கதான் லாண்ட்ரிக்கார பையங்கிறாங்க. அப்புறம் எப்படியா ஜாடை தெரியும்? நீ எப்போ பெத்த பிள்ளைய வந்து லாண்ட்ரி கடைக்கார பையன் சொன்னியோ
அப்பவே வந்து உங்ககிட்ட ஃபைனை வசூல் பண்ணிட்டு 500 ரூபாய் ஃபைன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம சிவன் சார் வருவாரு. டிகிரி எப்ப நீ பெத்த புள்ளிய 3வது மனுஷனுக்கு முன்னாடி லாண்டரி கடைக்கார பையன் சொன்னியோ அதுக்கு ஃபைன். கிருஷ்ணா டேய் பாலகிருஷ்ணா வாடா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ். கவுனோட வந்து பஸ் ஸ்டாப்ல நிப்பாரு எஸ்வி சேகர் சார். அப்ப வந்து நம்ம ஹீரோயின் இந்த கவுன் வேற வெயிலுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இந்த கர்ச்சீஃப் உங்களுது தானே? நோ, நான் கர்ச்சீஃப் யூஸ் பண்ற வழக்கமே கிடையாது. வருவாங்க வந்து இந்த கர்ச்சீப் போட்டு ஒரு இது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கர்ச்சீப் காமெடியே வந்து நிறைய ஸ்டேஜ்ல வந்து பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் எஸ்வி சேகர். போட்டதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் வந்து காதல் எப்படி உருவாகுது அப்படிங்கறத வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாரு டைரக்டர் எஸ்வி சேகர் சார். யூ வெரி ஸ்மார்ட். தேங்க் யூ. ஆனா நான் கல்யாணம் கட்டிக்கிறதா இல்ல. ஏன், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? நோ, ஒரு தடவை கூட ஆகல. அப்புறம் என்ன, லவ் பண்ணல? ஆர் யூ ஃப்ரீ? ஆர் யூ ஃப்ரீயா? என்னமோ ஆட்டோ ரிக்ஷா அடையார் வருமாங்கிற மாதிரி பேசுற. என்ன கண்டதும் காதலா? ஆமா, ஐ லவ் யூ. ஏய், அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். லவ் பண்றதுங்கிறது கட்சி ஆரம்பிக்கிறத விட ரொம்ப கஷ்டமான விஷயம், தெரிஞ்சுக்கோ. வெண்ணிலா அடைமூர்த்தி வந்து சுகன்யாவுக்கு அப்பா. அவங்க அப்பா வந்து சரியான சொல்லுப்பாட்டி. பஸ் ஸ்டாப்ல நினைக்கிற பொண்ணுங்கிட்ட எல்லாம் வந்து தகராறு பண்ணி அதை கிண்டல் பண்ணி அடி வாங்கிட்டு வருவாரு. மச்சம் சூப்பரா இருக்கே. அட பாவி, கைவாளித்தனமா பண்ற உன்னை. சுகன்யா வந்து ஒரு நான் யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சிருப்பாங்க. பொண்ணுங்களை கிண்டல் பண்ணி என் கண்ணு முன்னாலே இதோட 4வது தடவையா அடி வாங்கிருக்க. வெக்கமா இல்ல? நான் உன்னை பெத்த அப்பா, என்ன இப்படி எல்லாம் திட்டலாமா? அப்பாங்கிற ஒரே வார்த்தைக்காகத்தான் இது வரைக்கும் நான் உழைச்சு சம்பாரிச்சு ஒன்ன உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்கேன். அதான் அந்த கொழுப்புல தான் போற வர பொண்ணுங்க எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படியோ வந்து லவ் சக்சஸ் ஆயிடும். லவ் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து கல்யாணமும் நடந்துடும். அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். ஏதோ உங்க தயவுல என்னோட கல்யாணம் நடந்திருக்கு. அதே போல உங்க தயவுல எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்ததுன்னா கோபாலகிருஷ்ணா உங்க பேரையே வைக்கலாம்னு சொல்லுவேன். அதானே பார்த்தேன். சுகன்யா வந்து எஸ்வி சேகரை கரெக்ட் பண்றதுக்கு என்னென்னமோ புது வழியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, பாம்பை விடுவாங்க. பாம்பை விட்டோன்னா பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லி 1 யூனிட் பிளட்டை உறிஞ்சி எடுத்துருவாங்க நம்ம சுகன்யா மேடம். அடி பாவி, ஏண்டி என் காலை கடிச்ச? பாம்பு கடிக்க இதாங்க ஃபர்ஸ்ட் எய்ட். பாம்பு கடிச்சுதா? யார? அதான் கடிச்சதுன்னு கத்துனீங்களே. அறிவு கெட்டவள, ஷூ கடிச்சதுன்னு சொன்னேன். பாம்பு கடிக்கலையா? பாம்பு இங்க இருக்கு. ஐ அம் சாரி. எடி 1 யூனிட் பிளட்ட உறிஞ்சி எடுத்துட்டு சாரின்றியா? ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் உருக்கமா பேசுவாங்க. எங்க அப்பா வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வந்து உங்களை லவ் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது போறமா? அதை நம்பி நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவேன். திடீர்னு ஒரு நாள் வந்து இதை பாருங்க, எங்க அப்பா அம்மா நம்ம காதலுக்கு குறுக்க நிக்கிறாங்க, தம்பி என்ன மறந்துரு அப்படின்ட்டு போடுவேன். அப்புறம் நான் தாடி வளர்த்துட்டு அலையணும். அதுக்கு அவசியமே வராது. கிருஷ்ணா, முதல்ல நீங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையை சொல்ல ஆசைப்படுறேன். நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம். அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. கிருஷ்ணா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல 2 பேர் பேசிப்பாங்க. அந்த 2 பேர் பேசிக்கிற விஷயமும் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். நான் காலையில எழுந்தோன்னு பெட் காஃபி சாப்பிடுவேன். என்ன ஆச்சரியம்? இதுல என்ன ஆச்சரியம்? நானும் அப்படிதான். அப்படியா? நமக்குள்ள அவ்வளவு ஒத்துமையா? நான் வந்து காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சாப்பிடுவேன். ஐயோ, நானும் அப்படிதான். அப்படியா? நான் காஃபில சக்கரை குறைச்சலா போட்டுப்பேன். ஐயோ, நானும் அப்படிதான். ஐயோ, எல்லாத்துக்கும் நானும் தாங்கிறியே. நான் காஃபி சாப்பிட்டோன்னே ஷேவ் பண்ணிப்பேன். நானும் அப்படிதான். அதான் கேட்டேன். என்னங்க? அதுக்கப்புறம் சேகர் வந்து ஆபீஸ் போவாரு வருவாரு. அடிக்கடி வந்து சுகன்யாவுக்கும் எஸ்வி சேகருக்கும் சின்ன சின்ன தகராறுலாம் நடக்கும். தெரியுங்க, தெரியும். உங்களுக்கு எப்போ உங்க அம்மா தான் வசதி, எங்க அப்பா தான் இளக்காரன் தானே. ஆண்டவா ஆண்டவா, இந்த பொம்பளைங்களுக்கு ஏன்டா 2 கண்ணை கொடுத்தியோ? கசக்கியே எல்லா காரியத்தையும் சாய்ச்சிக்கிறாங்க. அந்த சின்ன சின்ன தகராறெல்லாம் வந்து அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாவெல்லாம் மாறும். பிரச்சனையா மாறினதுக்கு அப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் இழுத்துருவாங்க சுகன்யா மேடம். மாமா, நீ தற்கொலை மட்டும் பண்ணிக்காதமா, என்னால தாங்கவே முடியாது. நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? அப்போ உங்க அப்பாவை கொலை பண்ண போறியா? நாங்க ஏன் சாகணும்? நான் உங்களை டைவர்ஸ் பண்ண போறேன். சுகன்யா மேடம் டைவர்ஸ் வரைக்கும் இழுத்ததுக்கு அப்புறம் விசு சார் கிட்ட வந்து அவரு வக்கீலா இருப்பாரு. அந்த வக்கீல இருந்துட்டு இந்த மாதிரி சமரசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுவாரு. ஐடியா பண்ணி அதாவது ஒரு கோர்ட்டை ஒரு கேஸ் போட்டா கேஸ் வந்து இப்படிதான் நடக்கும், வழக்கு விசாரணை எல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சினிமாவில வந்து எடுத்த எடுப்புலயே வந்து கோர்ட்டு சீனு அதெல்லாம் ஒண்ணு
உடனடியாக தீர்ப்பு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. சினிமாவில் நடக்கிற மாதிரிலாம் இப்போ நிஜ வாழ்க்கையில் நடக்காது. இந்த மாதிரி வாய்தா வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் வழக்கு ஏகப்பட்டது இருக்கு, அது என்ன பெண்டிங்ல தான் இருக்கு அப்படி இப்படின்னாலும் சொல்லுவாரு. பாத்தியா? இன்னைக்கு தேதியில இந்தியால இருக்கிற சப்போர்ட்ல எல்லாம் இப்படித்தான் நடக்கிறது. நீ சினிமால பாக்குறதெல்லாம் போய் அங்க சும்மா செட்ட போட்டு ஹீரோ 20 பக்கம் வசனம் பேசுவான். பொதுவா டைபிஸ்ட் கோபுவையோ இல்ல எல்ஐசி நரசிம்மனையோ ஜட்ஜா போடுவாங்க. அவங்க உடனே 4 வரியில ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லம்மா. 2,30,00,000 கேஸ் இன்னைக்கு இந்தியால பெண்டிங்கா இருக்கு. நீ அந்த கியூல போய் சந்தோஷமா நிக்கணும்னு ஆசைப்படுறியா? எஸ்வி சேகரும் சுகன்யாவும் ஒன்று சேர்ந்தாங்களா, அதுதான் வந்து கிளைமேக்ஸா வச்சிருப்பாங்க. இந்த இடையில ஏகப்பட்ட குழப்பங்கள் நடக்கும். ஸ்ரீமனோட ஆள் விசித்ரா, அதாவது விசித்ராவுக்கு வந்து ருக்மணின்னு பேர் வச்சிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா கிருஷ்ணான்ட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ பொண்டாட்டி அடக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகள்லாம் செய்வாங்க எஸ்வி சேகரும் ரமேஷ் கண்ணாவும். எனக்கு இந்த மாதிரி சின்ன வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அட்ரஸும் சொல்லுவாங்க. அவ பேர் என்ன? உன் பேரு பாமான்னா அவ பேர் ருக்மணி, என்ன கிருஷ்ணன். கடவுள் தந்த இரு மலர்கள், கண் மலர்ந்த பொன் மலர்கள், ஒன்று பாவை கூந்தலிலே, ஒன்று பாட்டி அசத்திட்ட, டைரக்டோரியல் டச் பின்னிட்ட போ. அவ எங்க இருக்கா? ஏன் நீ போய் பார்க்க போறியா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சும்மா தான் கேட்டியா? 144/420. பாரா? ஆமா, இப்ப மெட்ராஸ்ல பார் இல்லாத வீடே கிடையாது. 144/420 பஜனை கோயில் ஸ்ட்ரீட், கீழ்பாக்கம். அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பேர் வந்து ருக்மணி. சொன்னது வந்து கரெக்டா போகும். அந்த பொண்ணை வந்து வீட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க சுகன்யா மேடம். கிருஷ்ணா பாத்தீங்களா எப்படி இந்த பொண்ணு உங்களையே நினைச்சு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உருகுறா? ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாது புதுசா இவ வேறியா? நான் இந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. போது நிறுத்துங்க. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? யாருமா சொல்லுவாங்க? எல்லாம் நீங்களே சொல்லிக்க வேண்டியதா? நாங்க என்னைக்காவது சொல்லிருக்கோமா ஒரு ஆம்பளையோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் புரியும்னு? கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை நடக்கும். ஆனா இவரு மேல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்ரீசேகர் சார் பிரச்சனை நடக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. சுகன்யா மேடம் வந்து தப்பா புரிஞ்சுப்பாங்க. மாமா மாமாவா வெட்டிடுவேன். அட பாவி, அட பாவி, இவனை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நான் ருக்மணி கிட்ட சொன்னேன். அதனாலதான் அவன் பைத்தியம் ஆயிட்டான். மாமா, உங்க பொண்ணு பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி நடிச்சா. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க புள்ள அவ்வளவு சொல்லியும் அவர் மேல அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பார்க்ல போய் சும்மா அந்த புதுசு புதுசா ஏதோ பேசுவாங்க. அதாவது பணம் கை மாத்தினா என்ன நடக்கும், பிசினஸ் இந்த மாதிரி பிசினஸ் பண்ண எப்படி இருக்கும், ஹெலிகாப்டர் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். ஐயோ, தோணில வர சரக்க இந்த கையில வாங்கி இந்த கைக்கு மாத்தினா என்ன ஆகும்? சரக்கு கையிலேயே இருக்கும் பார்ட்னர். டேய், நம்ம சந்திக்க போற பார்ட்டி மஞ்சா ஜுப்பா காவி வேட்டி. ஓஹோ, ஒல்ல தோணில வர 50 லட்சம் ரூபாய் தங்கத்தை கொடுத்து அபின வாங்கினா என்ன கிடைக்கும்? 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். அண்ணா நகர்ல ஒரு 5 கிரவுண்ட் வளைச்சு போட்டா என்ன கிடைக்கும்? புதுசா ஒரு கோர்ட் கேஸ் கிடைக்கும். அண்ணா நகர் வேண்டாம், மவுண்ட் ரோட்ல புதுசா ஒரு இடம் பார்க்கலாம். மவுண்ட் ரோட்ல எங்க வாங்கலாம்? எல்ஐசியை வாங்கிடுவோம். எல்ஐசில 14வது மாடிக்கு மேல லிஃப்ட் இல்லையே. பைத்தியம், நம்ம கிட்ட தான் ஹெலிகாப்டர் இருக்கே. ஓ, ஆனா ஹெலிகாப்டர்ல வந்தா 7வது மாடிக்கு நான் இறங்கி வர முடியும். இத கூட நான் யோசிக்க மாட்டேனா? ஒவ்வொரு மாடிக்கும் ஒரு மொட்டை மாடி வச்சிருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்ல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. சரி, என்னோட மாமனார் வந்து பெங்களூர்ல வந்து டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறாரு, அதனால இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸை வந்து என் பொறுப்புல ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரமேஷ் கண்ணா சொல்லுவாரு. எஸ்வி சேகரும் ரமேஷ் கண்ணாவும் 2 பேரும் ஆபீஸ்ல உட்காந்துருப்பாங்க. சிந்தி ஜெயந்த் வருவார். அவர் வந்து நான் அந்த படத்துல நடிக்கணும், ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வருவாரு. அவருடைய அளப்புறையும் நல்லா இருக்கும். சார், நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன் சார். டிஸ்ட்ரிபியூஷன் ஆபீஸ்க்கு எதுக்கு நடிக்க வரேன்? சும்மாரா, எனக்கு பொழுது போனா அதுக்காக டெய்லி ஒருத்தர் நடிக்க வைக்கிறது. யோ, நானே டென்ஷன்ல இருக்கேன், போயிட்டு அப்புறம் வாப்பா. அவரு வந்து இந்த மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி நம்ப வைக்கணும், தன்னோட ஒய்ஃபை வந்து நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிராமாவெல்லாம் பண்ணுவாரு. அந்த காட்சியும் நல்லா தான் இருக்கும். நான் தான் ருக்மணியோட உண்மையான அப்பன், அதுக்கு இவர் சாட்சியோ? அதுக்கெல்லாம் நான் எப்படியா சாட்சியா இருக்க முடியும்? படத்தோட கடைசியில என்ன எங்க நடக்கும்னா பரங்கிமலையில் நடக்கும். பரங்கிமலையில வந்து கிளைமேக்ஸ் சீன் வச்சிருப்பாரு. அதுல வந்து சிங்கப்பல் சூதன கேசரின்னு ஒரு கேரக்டர் வரும். நம்ம மறைந்த நடிகர் மதன் பாபு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவரும் சில சீன் வந்தாலும் நல்லா நடிச்சிருப்பாரு. என்ன சொல்ற? ஆமா, காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்னா தங்கச்சி,
இதானே உங்க தமிழ் ஃபார்முலா? ஏன் தெலுங்குல மாத்திரம் வேற ஃபார்முலாவா? இந்தியா முழுக்க ஒரே ஃபார்முலா தான். அப்ப எங்க பாஸோட நிக்கா முதல்ல சொக்கா போடுங்கடா, அப்புறம் நிக்கா பத்தி பேசலாம். தங்கச்சி 60ஆம் கல்யாணம். அதாவது மனோரமாவுக்கும் பயில் பண்றாங்கன்னா அவங்க 2 பேருக்குமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் நடக்கும். இது எங்களோட 60வது கல்யாணம் அப்படின்னு. அதோட வந்து படத்தை முடிச்சிருப்பாரு டைரக்டர். டேய் கோபாலகிருஷ்ணா, இது நல்ல ராசியான போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா? உங்க அப்பா வேற வந்துட்டாரு. இன்னைக்கு முகூர்த்த நாள்லயே நல்ல முகூர்த்த நாள். அதனாலதான் கல்யாணம் எவ்வளவு நல்ல விஷயம். அத போய் போன்ல இப்படி டென்ஷன் பண்ணிட்டியடா. டேய் கிளைமேக்ஸ்னா ஒரு டெம்போ வேணாமா? இவ ஆட்டோலாம் வந்தா ஐயோ டெவலப்மெண்ட் சுவாமி. படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா இதுதான் கதை. அதாவது டிராமால என்ன கதையோ அதே தான் படத்துலயும் வச்சிருக்காரு. லாஜிக் பார்க்க கூடாது. அதாவது சிரிச்சுட்டு போகணும். ஜனங்க வந்து சீட்ல உட்காந்தாங்கன்னா முதல் காட்சியிலேயே சிரிக்கணும், கடைசி காட்சி வரைக்கும் சிரிச்சுட்டே தான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் படமே எடுத்திருக்காரு. படமும் பாக்குறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எந்த இடத்துலயும் வந்து திரைக்கதையில வந்து சொதப்பல.